நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்வளவு யோசிச்சீங்கன்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதான் நான் இருக்கேன்ட்டேன்ல. முதல்ல கடத்துவோம், அப்புறம் யோசிப்போம். கடத்துறதுல ஓகே, கொண்டு போய் எங்க வைப்ப? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சேஃபா ஒரு இடம் இருக்குங்க. அந்த ஏகே வீடு இருக்குல்ல, அங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அவர் அதுக்கு ஒத்துக்குவாரா? அந்த ஆளு கிடக்குறாங்க வேஸ்ட் பார்ட்டி. அந்த ஆள் எதுக்கு ஒத்துக்கணும்? நம்ம கையில தான் குவீன் விக்டோரியா இருக்க, அந்த அம்மா ஒத்துக்கும். யாரு? ஏகேவோட வைஃப் மதுமிதாவா? அதே திருநெல்வேலி ஹல்வா தான். அவங்களுக்கும் செல்லமா தான் முதல் எதிரி. ஓ, நம்ம இந்த விஷயம் பண்றோம் தெரிஞ்சா அவங்க நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? நான் எதுக்குங்க பேசணும்? நீங்க பேசினா போதும், அவங்க ஒத்துக்குவாங்க. வாட்? நான் என் தம்பி உங்களோட அனுப்புறேன். நீங்க 2 பேரும் போய் பேசி இந்த கூட்டணி அமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்லம்மா கதை க்ளோஸ். மாப்ள, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? தேங்க்ஸ். வாங்க ஸ்னேகா, வாங்க வாங்க. நான் நினைச்சதை விட எங்க தான் இருக்கீங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க. என்னது இது? ஆரத்தில எடுத்து ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எங்க ஆன்ட்டி எப்பவுமே வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆன்ட்டி, ஆரத்தி எல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இதெல்லாம் ஒண்ணும் ஓவர் இல்ல மாப்ள. இந்த காலத்துல நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் எதிரிக்கு எதிரி இருக்கிற ஸ்டேட்டஸ்ல திக் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா இவங்க ரொம்ப புத்திசாலி. என்ன, கொஞ்சம் முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்பவாவது சந்திச்சிருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்க. நம்ம டிசி கொஞ்சம் தூங்கிட்டாரு, அதான் இவ்வளவு லேட். என்ன மாப்ள, டிசி வரலையா? இல்ல, மாமா இருந்தா பிரச்சனை ஏதாவது வரும் தான் அண்ணன் வரல. என்ன அனுப்பிச்சு வச்சாரு? நானும் நீங்க வரப்போறீங்கன்னு தந்திரமா சண்டை போட்டு ஏகேவை வெளியில அனுப்பிச்சிட்டேன். அவர் சுத்த வேஸ்ட். அவருக்கு செல்லம்மாவை தவிர வேற உலகமே தெரியாது. நாம மட்டும் முன்கூட்டியே சந்திச்சிருந்தா அந்த செல்லம்மா கொடிய எப்பவோ இறக்கி இருக்கலாம். கொடிய இறக்குறது மட்டும் இல்ல, பீஸ் பீஸா கிழிச்சிடணும். கண்டிப்பா. நாம பேசிட்டு இருக்க கூடாது, செஞ்சு காட்டணும். அந்த செல்லம்மா இருக்காளே, எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? அந்த முண்டக்கண்ணி முத்தழகியை காட்டி காட்டியே ஏகே தலையில குல்லா போட்டு அவர் படத்திலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சு கிழிச்சா. பில்டிங் கட்ட சொல்லி ஒருத்தன் கூட அந்த கம்பெனி பக்கம் தலை வச்சு படுக்கலையே. எல்லாம் எங்களுக்கு வந்த பார்ட்டிஸ் அவங்க வடைச்சு போட்டதுதான். இது செல்லம்மாவோட குணம். எம்எம் பாக்கெட்ல இருந்தாவது 10 ரூபாய் எடுத்துட்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியல்ல போட்டுட்டு நான் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன்னு பந்தா பண்ணிக்குவா. ஆண்டி, சும்மா செல்லம்மாவை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சுரேஷ்க்கு ஆரம்பிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுங்க. அஞ்சலி தொலை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் தண்டசோர திட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் என்னாலையும் பிசினஸ் பண்ண முடியும்னு. மாப்ள, மானம் போகுது. ஏன் குடும்ப விஷயத்துல இங்க உட்கார்ந்து பேசுறீங்க? கொஞ்சம் டீசென்ட்டா பேசுங்க. இட்ஸ் ஓகே. சதீஷ், இங்க பாருங்க, இப்பதானே நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க செஞ்சு கொடுக்க போறாங்க. நோ நோ நோ. நானும் மாப்பிளைக்கு 1 crore 2 crores ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த செல்லம்மா வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கா. இனிமே அது நடக்காது, நடக்கவும் விடக்கூடாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த செல்லம்மாவை நாம டிஸ்டர்ப் பண்ணணும். ஹவ்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
என்ன சொல்றீங்க? கிட்னாப்பா? ஐயோ, நாம எப்படி? கூல் டவுன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? உங்களையா கடத்த போறாங்க? ஆமா, இந்த கிட்னாப்னால நமக்கு என்ன லாபம்? அதான் சொன்னனே, அந்த செல்லம்மாவை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளோட பிசினஸ், கார்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த சமயம் பார்த்து நம்ம நினைச்சதை நடத்திக்க வேண்டியதுதான். அது சரி, கிட்னாப் பண்ணி எங்க கொண்டு போய் வைக்கிறது? இங்கதான். இங்கயா? யா, அதுக்கு தான் டிசி உங்களை நேரா பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. ஐயோ, ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்னேகா, இங்க வேண்டாம். எனக்கு 120 ஏக்கர்ஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஓ, அங்க கொண்டு போய் வச்சுக்கலாமே. ஆண்டி, இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனையா? பிரச்சனையே நான் தான் மாப்பிள்ள. இந்த மதுமிதா கிட்ட யாராவது பிரச்சனை பண்ண முடியுமா? அந்த ஃபார்ம் ஹவுஸை யாராவது நெருங்க முடியுமா? பணத்தாலே அடிக்க மாட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த டீல் ஓகே தானே? சதீஷ், உங்களுக்கு? டீல் ஓகே, பட் நம்ம யாரை கடத்த போறோம்? சொல்லிடலாமா? வேண்டாம். ஆண்டி, நீங்க கம்னு இருங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்றதுல, பட் இவங்களை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க தாங்க மாட்டீங்க. Cheers. சுமதி, உள்ள வாங்க. சுமதி எங்க? மேடம், சுமதியை பார்க்க அவங்க ரிலேஷன் வந்திருக்காங்க. ரிலேஷனா? ஆமா மேடம், அவங்களோட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி சரி. சுமதி, நோக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு நன்னா தெரியுது மணி, உங்களை பாக்கறச்சே தெரியுது. எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மகராசி தான். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும்னு நாங்க வேண்டாத தெய்வமே இல்ல. ஆனா இனி வரைக்கும் பார்க்க முடியல சுமதி. சுமதி, மேடம், நான் முத்தழகி ஆபீஸ் வரைக்கும் போறேன். ஓவர்சீஸ்ல இருந்து மிஸ்டர் முருகானந்தன் வந்தாருன்னா உட்கார வைங்க. சரி மேடம். இல்லன்னா சாயந்தரம் வர சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? மேடம். வணக்கங்க. வணக்கங்க. எங்களை ஞாபகம் இருக்கா? சாரிங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்ல. குத்தம்பாக்கத்துல பார்த்தேளே, மறந்துட்டேலா? ஞாபகம் இல்ல. நாங்க எங்க குழந்தைய சுனாமில பறி கொடுத்துட்டோம். ஓ ஆமா, அந்த சுனாமில குழந்தை பறி கொடுத்தீங்க. ஆமாங்க, நாங்க தான். ஓ, சுமதி எங்க ஊர்க்கார பொண்ணு மட்டும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். ஓ அப்படியா? அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அதிர்ஷ்டவசமா உங்களையும் பார்த்துட்டோம். சரி. இந்த பையனை தான் நாங்க இப்ப தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அன்னைக்கு நீங்க சொன்னேளே, ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து வழங்கோன்னு. அதை கெட்டியா பிடிச்சிட்டு இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. உன் பேர் என்னப்பா? முகுந்தன். முகுந்தன். இது உங்க குழந்தை பேரு? எங்க பையன் ஞாபகார்த்தமா அந்த பேரையே வச்சிட்டோம். சரி சரி. முகுந்தன், நல்லா படிக்கணும், அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், சரியா? சரிங்க, வரேன். ஒரு நிமிஷம். உங்களாலதான் நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒரு நாளைக்கு எங்க ஆத்துக்கு வந்துட்டு போங்க. வந்துட்டா போச்சு. சரி, நான் கிளம்புறேன். சுமதி, குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி. சரிங்க மேடம். என்னடா கலெக்ஷன் கம்மியா இருக்கு? அக்கா, இது நார்த் மெட்ராஸ் கலெக்ஷனுக்கா. சவுத் மெட்ராஸ் கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு. ஆமா, எங்க போனா இந்த கருப்பு தர? என்ன கருப்பு தர இப்படி மூச்சு இறக்க ஓடி வர? போலீஸ் கிலீஸ் ஏதாவது துரத்துதா? டேய், நம்ம ஏரியா ஏசிக்கு போன் போடு. சரிக்கா.
போலீஸ் தான் உன் பேரை கேட்டால பயப்படுதாக்கா. டேய். போலீஸால பிரச்சனை இல்ல, பொதுமக்கள் தான் அடி பின்னிட்டானுங்க அக்கா. யா இந்த சில்பா பார்த்தாதுன்னு வேற யார்கிட்டயா சிலும்ஷம் பண்ணிட்டியா? அக்கா நான் ஏகப்பத்தினி விருதக்கா. அப்ப களவாணி, இப்ப ஷில்பா, வேற யாரும் ஏறு இடத்து கூட நான் பாக்குறது இல்லக்கா. அப்ப என்னத்துக்குடா பப்ளிக் உன்னை துரத்துதுங்கிற? எல்லாம் தொழில் ரீதியான பிரச்சனை தான். நீ தான் சும்மா இல்லாம மாசம் 60 உருப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்ட. நானும் ஷில்பம் பீச் பக்கமா போய் அப்பா அம்மா இல்லாத குழந்தைய பார்த்து பிடிக்கலான்னு போனோம். அங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன் மாட்டினான். கையில இருந்த காசுக்கு சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்தாக்கா. திங்கிற வரைக்கும் கம்முன்னு அந்த பையன் இருந்துட்டு தின்னு முடிச்ச உடனே ஐயோ என்ன கடத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஜனங்களாம் கூட்டிட்டாக்கா. எல்லாரும் சேர்ந்து எங்களை குமுறுன்னு குமுறிட்டாங்க. நான் அது பரவாயில்ல, 5 அடி உயரத்துல இருக்கேன், அடி தாங்க முடியாம தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். பாவம் ஷில்பா உலக்கு சைஸ்ல இருக்கு, என்ன பாடுபடுதோ யாருக்கு தெரியும். ஷில்பா பத்திலாம் நீ கவலைப்படாத, அது அசால்ட்டா கால்களில் பூந்து ஓடி வந்துடும். ஆனா நீ சும்மா இருப்பா, பாவம் என் ஷில்பா குட்டி என்ன ஆச்சு அதுக்கு. பெரிய ஸ்ரீதேவி வேடி வர உலக நாயகன் நோட்ட விடுறாங்க. தேறி ஒரு உருப்படிய தேத்துறதுக்கு துப்பு இல்ல. இத பார் கருப்பு தர, உனக்கு கமிஷன் மட்டும் இல்ல சம்பளமே கட்டு. போகா, விசுவாசமா இருக்கிற என்னையே குத்தம் சொல்லு. சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு ஓடி போயிட்டான குறுந்தாடி அனில் பையன், அவனை விட்டுரு. டேய் என்னடா சொல்ற? அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான்டா பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான். அவன் ஒண்ணு சும்மா போல, இங்க இருக்கிற உருப்படிய ஃபாரினருக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து 10 உருப்படிய தேத்திட்டு வரேன்ட்டு போயிருக்கான். கிழிச்சான். அவன் பக்கத்துல லோக்கல்லே சுத்திட்டு இருக்காங்கா. லோக்கல்ல சுத்திட்டு இருக்கானா? அத செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? இங்க என்ன நடக்குது கருப்பு தர? அக்கா போன மாசம் பொருள் காட்சியோட பையனை தூக்கிட்டு வந்தோம்ல. ஆமா. அந்த பையன் பாக்குறதுக்கு பால்வடியும் முகமா இருக்கான். அவனை வச்சு பிக் பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அணில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாக்கா. திடீர்னு இந்த பையன் ஒரு காணா போயிட்டாக்கா. காணா போயிட்டானா? அவன் நம்ம குடல்ல இருக்கான்னு தானே நினைச்சிட்டு இருக்க. அரே சாலா, அதான் அவசரமா பாண்டிச்சேரி போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? அக்கா அவன் எஸ்கேப் ஆகலக்கா, அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு போயிருக்கான். எந்த பஸ் ஸ்டாப்ல காணாம போனா? மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கா. அக்கா ஒரு முக்கியமான விஷயம், அங்க சிவப்பா குள்ளமா ஒரு பொம்பளை மடிசாரி கட்டிட்டு சுத்திட்டே இருந்தது. அந்த பொம்பளை அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்கணும். எல்லாத்தையும் இப்ப வந்து சொல்லு. இது முன்னாடியே சொல்லிருந்தா எல்லாருமே சேர்ந்து தேடி இருக்கலாம்ல. டேய், அவன் சின்ன புள்ளன்னு சாதாரணமா விட்டுடாதீங்க. அவன் மாட்டினா நம்ம எல்லாருமே மாட்டுவோம். ஆமா. என்ன நோமா? வாயை பழக்காத, கண்ணே காதையும் திறந்துட்டு ஷார்ப்பா இருக்க பாரு. டேய் அக்கா, கொஞ்ச நாளைக்கு நம்ம தொழில மாத்துவோம்டா. இந்த வளர்ந்த பசங்களை எல்லாம் கடத்துறதை விட்டுட்டு ஆஸ்பத்திரியா போய் பிறந்த குழந்தைய தூக்கும். சரிக்கா. அதான் கைக்கு அடக்கமாவும் இருக்கும், ஃபாரினுக்கு பார்சல் பண்ண வசதியாவும் இருக்கும். சஞ்சீவ் மேடம், எங்க உங்க எம்டி? உள்ள இருக்காங்க மேடம். அட வா செல்லம்மா உட்காரு. என்ன நீ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை தவிர வேற யாரையுமே நினைக்கிறது இல்ல அவங்க. முந்திரி கொட்டை, நீ வாய மூடு. இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேனே, நீங்க போன் பண்றீங்க, அப்புறம் சுரேஷ் போன் பண்றா. மாத்தி மாத்தி போன் பண்றீங்க. இங்க பாருங்க, இது உங்க பிசினஸ், லாப நஷ்டம் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். திருப்பி திருப்பி எனக்கு போன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த சுமதி இவ ஒருத்தி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. மேடம் நீங்க எல்லாருக்கும் வேண்டப்பட்டவங்களா ஆயிட்டீங்க மேடம். அதனால தான் உங்களுக்கு எல்லாரும் போன் பண்றாங்க. வேணும்னா உங்க போன் நம்பரை எனக்கும் கொடுங்க, நானும் உங்களுக்கு அடிக்கடி போன் பண்றேன். அடி வாங்க போறேன். உன்னை வேலைக்கு சேர்த்ததே தப்பு. மேடம் நான் இல்லன்னா இந்த ஆபீஸே நடக்காது மேடம். எண்ணி 10 நாள் முத்தரைக்கு மேடம் இந்த ஆபீஸ் பக்கமே வருவேனா? எல்லாத்தையும் நானே பாத்துக்கோ மேடம். என்ன நீ எல்லாத்துக்கும் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டீங்களா? நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னு அர்த்தம் செல்லம்மா. நீ பண்ணி கொடுத்துருக்கிற இந்த ஆபீஸ்ல சுருளி, சுரேஷ், இந்த சஞ்சீவ் இவங்கெல்லாம் என்னை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறாங்க தெரியுமா? நான் அந்த ஸ்னேகாவே மறந்துட்டேன்னா பாரு. அதெல்லாம் சரி, எதுக்கு எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றீங்க? ஐயோ, உனக்கு தொந்தரவு பண்றதுக்கு போன் பண்ணல செல்லம்மா, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் தான் போன் பண்ணேன். நீயே நேர்ல வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நோ 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 நோ, சந்தோஷத்தை வாயால சொல்லப்படாது, இனிப்பா காட்டணும். என்னது? நன்றி செல்லம்மா. எதுக்கு?
இதுக்காக தான். 10 லட்சம் ரூபாய் செக்கா? யார் கொடுத்தா? நம்ம கோதண்டராமன் சார் இருக்காருல்ல, நாங்க கட்டுற வீட்டோட ஓனர். அவருடைய 2வது பையனுக்கு எங்க பிளாட்ட காமிச்சிருக்காரு. அவருக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால முதல் பிளாட்ட நானே புக் பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், முதல்ல கேக் வெட்டுங்க மேடம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்ட்டியே இருக்கு. அலையாத, சுரேஷ் வந்துட்டோம், அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி கொண்டாடலாம். ஐயோ அண்ணி, சுரேஷ் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். செல்லம்மா, சுரேஷ் ரத்னாவை கூட்டு வர போயிருக்கான், உடனே வந்துருவான். நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. வாங்க. இந்த டுட்டோரியல்ல தான் அந்த பொண்ணு படிக்கிறா. நீங்க அவளை தான் தூக்கணும். மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆள் யாருன்னு மட்டும் அடையாளம் காட்டுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாங்க ஆளை தூக்குறது, நீங்க ஆட்டோ அனுப்பிடுங்க. ஓகே, நான் அனுப்பிடுறேன். ஐயோ, இந்த சுமதி வேற. என்ன சுமதி? சரி, சரிம்மா, நான் வந்துடுறேன். இப்ப நான் வந்துடுறேன். சரி அண்ணி, ரத்னா வந்தா நீங்களே கேக் கட் பண்ணி கொண்டாடுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வரேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்த செக்கை உன் கையால வாங்கிட்டு என்கிட்ட திருப்பி கொடு. இந்தாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி செல்லம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சஞ்சீவ், நான் வரேன். ஓகே மேடம். ஹலோ, வந்தாங்க, இப்பதான் போறாங்க. போயிட்டாங்க. ம் ம் ஹலோ. நீங்க ரெடியா இருங்க. மேடம், இந்த பொண்ணா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஹலோ, அந்த மஞ்சள் சுடிதார், அந்த எல்லோ சுடிதார் போட்டு கையில புக் வச்சு நிக்கிறா பாருங்க. ஓகே மேடம். உங்க முன்னாடி தான் நிக்கிறா, விட்டுறாதீங்க. ஓகே, போங்க ஆட்டோ. புடிங்க. என்னாச்சு ரத்னா? ஏய் ரத்னா, அழாதீங்க. யார் சார் நீங்க? நான் தெரிஞ்சு வந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிலாக்ஸ், நத்திங் டு வரி. உங்களை கிட்னாப் பண்ண பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். வாங்க வீட்டுக்கு போகலாம். வாங்க ரத்னா, வீட்டுக்கு போகலாம். போ. போன சொல்றேன். போ. ரத்னா கேளு, போ. வாங்க. இனிமே நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க, இங்க இருந்து போயிடலாம். வாங்க.
ரிலாக்ஸ், வாங்க போலாம். இந்தாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் சுரேஷ் பேசுறேன். ரத்னாவை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணாங்க. சரி, நான் உடனே வரேன். மிஸ் ஆயிடுச்சா? யாரு நீங்க? உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. பார், நீ இப்ப அந்த பொண்ணை கடத்தணும் தானே நினைச்ச? கடத்தலா? கடத்தல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஏன் போய் சொல்ற? ஒன்னதானே நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓ மை காட். நீங்க போலீஸா? இந்த தொப்பையை பார்த்துட்டு போலீஸுங்கிறியா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. இந்த ஜாப்பை மட்டும் நீ என் கையில கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அந்த பொண்ணை கொண்டாந்து உன் கையில ஒப்படைச்சிருப்பேன். தேவையே இல்லாம காரியத்தை ஜவ்வு மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க யாரு முதல்ல? என்ன வேணும்? என் பேர் காமினி. இவன் என் சிஷ்யா அனில். வணக்கம் மேடம். நீங்க கூட்டிட்டு வந்த பசங்க எல்லாம் குசுறு பசங்க. அவங்களால எந்த ஜாபையும் ஒழுங்கா செய்ய முடியாது. போலீஸ் அடிக்கவே வேண்டாம், தடி எடுத்தாலே எல்லா உண்மையும் சொல்லிடுவானுங்க. அப்புறம் புழல்ல களிதான். கமிஷன் கொடுத்தா பிரியாணி கொடுப்பாங்க. போறியா? இல்ல பார், ஸ்கெட்ச் போட்டு ஸ்பாட் வச்சுட்டா தூக்கிடணும். இல்ல இந்த மாதிரி ஜாப்ல இறங்கவே கூடாது. நான் வேணா இதை 2 நாள்ல முடிச்சு கட்டுமா? அக்கா சோர்தோ, இவன் நம்மள நம்பல. இல்ல இல்ல இல்ல, நான் அதுக்கு யோசிக்கல. இதை விட ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. சொல்ல முடிக்கிறேன். நேர வரட்டும், சொல்றேன். அனில், விசிட்டிங் கார்டு கொடு. சரி. என்ன அப்படி பாக்குற? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடத்துறது தான் மால். अनिल, इसको दे दो. சரிக்கா. Kamini, I'll call you. Thanks. இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் காணுமே. என்னடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? டியூஷனுக்கு போன ரத்னாவை இன்னும் காணங்க. அதெல்லாம் வந்துடுவா. என்னங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க வந்துடுவான்னு? என்னங்க இது? யாரு கூட பைக்ல வந்துகிட்டு இருக்கா? இவன் கூட என் பைக்ல வந்துகிட்டு இருக்கா? ரத்னா, ஏமா என்னாச்சு? ஏன்டா அழற? ரத்னா என்னமாச்சு? ஏன் அழுற? சொல்லுடி, என்ன நடந்தது? ரத்னா என்னம்மா நடந்தது சொல்லு. சார் ஒன்றும் ஆகல சார், அவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க, பயந்துருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போய் குடிக்கிறத கொடுங்களேன். அட என்னங்க நீங்க ஒன்றும் நடக்கலன்னு சொல்றீங்க? என் பேத்தி அழுதுகிட்டு இருக்கிறா. ஆமா, டியூஷன் போன என் பேத்திய உங்க கூட என் பைக்ல கூட்டு வந்தீங்க? சார் முத்தழகி மேடம் ரத்னாவை டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு ஆபீஸ் கூட்டிட்டு வர சொன்னாங்க. முத்தழகி கூட்டு வர சொன்னால? எதுக்கு சார்? அது
அழாதம்மா. அதோ உங்க அம்மாவை வந்துட்டாளே. ரத்தா ரத்தா என்னமாச்சு? ஐயோ என்ன ஆச்சு சுரேஷ்? ரத்தாவை யார் கடத்துனாங்க? என்னது கடத்துனாங்களா? என்னடி சொல்ற? நான் ரத்னா பிக்கப் பண்ண டியூஷன் சென்டருக்கு போனானா அங்க 4 பேர் வந்து இதாங்க நடந்துச்சு. அம்மா நான் இனிமே டியூஷனுக்கே போக மாட்டேம்மா. இனிமே டியூஷனுக்கு போக மாட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க, எப்படி பிடிச்சி எழுத்தாங்க தெரியுமா? எனக்கு ஒரே அவமானமா போச்சு. நான் இனிமே டியூஷன் போக மாட்டேன் பாட்டி. நான் போக மாட்டேம்மா, போக மாட்டேன். ஐயோ ரத்னா அழாதம்மா. அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் பேத்திய கடத்த வந்துட்டாளா? அவளை சும்மா விடக்கூடாதுங்க. சரி எல்லாம் கிளம்புங்க, இப்பவே போய் 2ல 1 பார்த்துட்டு வந்துடுவோம். சார் நான் செல்லம்மாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்னையா பொறுமையா இருக்க சொல்றேன்? என் பேத்தியை கடத்தி இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா என்ன? 10,000 இல்ல 20,000 செலவானாலும் பரவாயில்ல, அந்த ஸ்னேகாவுடைய கையை காலை உடைக்காம விட போறது இல்லை. ஆமா. என்னம்மா ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்ண முடியுமாமா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. நான் என்னன்னு போய் அவளை கேட்டு வரேன். நீ உள்ள வா. அது என்ன நீங்க தானே? வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தியா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, சீக்கிரமா வந்துட்டீங்களே, ஏன்னுதான்? ஏண்டே சீக்கிரமா நான் வந்தது உனக்கு பிரச்சனையா? ஓஹோ, சண்டை போடுற மூட்ல தான் வந்திருக்கீங்க. ஆமாண்டி, சண்டை போடுற மூட்ல தான் வந்திருக்கேன். மத்தியானம் ஆபீஸ்ல வெயிட் பண்ணு, அந்த அண்ணா நகர் பார்ட்டியோட நம்ம போய் சண்டை போடலாம்னு சொன்னல, ஏன் வரல? அது நான் கொஞ்சம் டிஸ்டர்ப், தலைவலிங்க. இந்த தலைவலி எல்லாம் இருக்கட்டும், நான் 60 தடவை போன் பண்ணிருக்கேன், ஏண்டி எடுக்கல? சாரிங்க, நான் கவனிக்கல. ஏய், என்னடி கவனிக்கல? ஒரு தடவை போன் பண்ணா பரவாயில்ல, 60 தடவைல போன் பண்ணிருக்கேன். ஏன் நான் அழுத்து போயிட்டேனா? என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப அந்த டிசி பாய் வந்துட்டு போனானா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி மேல சந்தேகப்படுறீங்க? சரி உள்ள வாங்க, காஃபி போட்டு தரேன். இல்ல வேண்டாம், நம்ம வெளியில போய் காஃபி சாப்பிடலாங்க. அப்படியே எங்கயாவது சினிமா போலாமா? எனக்கு மூடு சரியில்லை, நான் இங்கே உட்காந்து காஃபி குடிச்சுக்கிறேன், போய் காஃபியை போடு. ஐயோ நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்க வேண்டாமேங்க. ஏன் யாரையாவது வர சொல்லியிருக்கியா?
அவங்கள நான் பார்க்க கூடாதா? எனக்கு உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. சரி நீங்க வாங்க, பெட்ரூமுக்கு போலாம் வாங்க. பெட்ரூம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம். பாத்தீங்களா, அதுக்கு தான் சொன்னேன் வீட்ல இருக்க வேண்டான்னு. என்னடி வெறும் கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு இவ்வளவு பதஷ்டப்படுறியா? இல்லைங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னைக்கு யாருமே இருக்க கூடாது. நம்ம பெட்ரூம்ல இருக்கலாம் வாங்க. என்னடி கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு, நீ பாட்டு உள்ள போலாம்னு சொல்ற? யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப அந்த டிசி பையன். அது டிசி இல்ல, முத்தழகி. என்னடி கதவு தட்டுற சத்தத்தை வச்சு முத்தழகின்னு சொல்ற? என்ன தப்பு பண்ண கண்ணு? ஒண்ணும் இல்லையா? என்ன தப்பு பண்ண? அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இருங்க. ஓ ரத்னா. ரத்னாவா? என்னடி பண்ண? ரத்னாவை கடத்தி. இருங்க. என் குழந்தை கடத்த பாத்தியா? என்னடி ஆச்சு? இருங்க அவசரப்படாதீங்க. ரத்னாவை கடத்தலங்க. முத்தழகி நம்ம அண்ணா நகர் பார்ட்டிய தட்டி பறிச்சுக்கிட்டாங்கல்ல. ஆமா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கலாமேன்னு என்ன செஞ்ச? ரத்னாவை கடத்தி இல்ல கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல ஒரு 2 நாள் வச்சிருந்தா அவங்கள டென்ஷன் ஆக்கலாமேன்னு தான் டியூஷன் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போய் இப்ப ரத்னா எங்கடி? நான் கூட்டிட்டு வரலங்க. அதுக்குள்ள ஒரு வயசு பையன் வந்து உங்க வயசு பொண்ண கூட்டிட்டு போயிட்டான். யாரடி ஏன் பொண்ண கூட்டிட்டு போனவன்? சொல்லு. ரொம்ப பெரிய இடங்க, பணக்கார வீட்டு புள்ள. யாரு? ஏகேயோட பையன். ஏகேயோட பையன்? ஏகேயோட பையன் ஏன் பொண்ணை ஏண்டி கூட்டிட்டு போனா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு கம்பெனி வச்சு கொடுக்கறாரு. புள்ள உங்க பொண்ணுக்கு கம்பெனி கொடுக்கறாரு. கதவு தரடி ஸ்னேகா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இது நாள் வரைக்கும் நீ என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்த நான் பாத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு வாழ்க்கையில விளையாட நினைச்சேன். என்னடி நீ வந்து அவளை அடிக்கிற? நீ பண்ண தப்பா அவ பண்ண தப்பா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்ம பொண்ணை கடத்தி இருக்காங்க. கடத்தி எங்கடி கூட்டு போறா? என்கிட்ட தானே கூட்டு வருவா. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஏகே பையனோட சுத்த விட்டுருக்க. ஐயோ என்னங்க பேசுறீங்க? பேசாத. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓடி வெளியே. என்னங்க நீங்க அவ பேச்ச கேட்டுட்டு என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஸ்னேகாவை பத்தி எனக்கு தெரியும்டி. அப்போ என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு? உன்னை பத்தி தெரியாதனால தான் நான் அவளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ என்ன பத்தி தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியல. அப்போ என் கூட வாழ பிடிக்கல இல்ல உங்களுக்கு? வாழ பிடிக்கல. சரிங்க சரி பரவாயில்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பொண்ணை கடத்துறதோ இல்ல அவளை கொடுமைப்படுத்துறதோ, அவ வாழ்க்கையில விளையாட நினைச்சீங்க நீங்க வேற முத்தழகிய பாப்பீங்க. என்னடி என்ன பயமுறுத்தி பாக்குறியா? சவால் விட்டு பாக்குறியா? ஓடி வெளியே. என்னங்க இருங்க அவங்க பேசிட்டோம். ஏங்க பெத்த பொண்ண அவ அப்பா வந்து பாக்குறதுக்கு உரிமை இல்லையா? அவர் வந்து பார்க்க கூடாதா? என்னடி அப்பா அப்பான்னு பெருசா உரிமையை பத்தி பேசுற? எப்போ இவர் குடும்பத்தை விட்டுட்டு உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாரோ அப்பவே இவருக்கு இருந்த உரிமையெல்லாம் போற. என்னங்க இருங்க இருங்க, நான் பேசிட்டு இருக்கல அவங்க கிட்ட, கோபப்படாதீங்க. அப்போ இவரு ரத்னாவுக்கு அப்பா இல்ல? அப்பா இல்ல. பொண்ணு மேல எந்த உரிமையும் கிடையாது? எந்த உரிமையும் கிடையாது. பொண்ணை பார்க்க கூட கூடாது? பார்க்க கூடாது. நான் பெத்த பொண்ணை நான் பார்க்க கூடாதா? இருங்க நீங்க எமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சொல்ற பாரு. சோ இவரு ரத்னாவுக்கு அப்பாவும் இல்ல, உங்களுக்கு புருஷனும் இல்ல, அப்படித்தானே? அப்படிதான்.
அப்புறம் ஏங்க டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷன் திருந்தி வீட்டுக்கு வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படிங்க அது? ரத்னாவுக்கு இவர் அப்பாவாவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு புருஷனாவும் வேண்டாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி வருவாருன்னு எதிர்பார்க்கறேங்கிறீங்க. என்னங்க லாஜிக்கோட பேசுறீங்க? இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு வேணுமா இல்ல புருஷன் வேணுமா? அம்மாடி ரத்னா, ரத்னா இத குடிமா, எல்லாம் சரியாயிடும். இத பாருமா, நீ வேணும்னா 2-3 நாளைக்கு டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு எதுக்கும் போக வேண்டாம். நாம வேணும்னா நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா? ஆமா ரத்னா, ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா? வயல்வெளி, கம்மாக்கரை, நல்ல குயில் சத்தம், அதெல்லாம் பார்த்தாலே உன் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்குமா. இங்க நல்ல மனுஷங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுமா. வாமா போயிட்டு வந்துடலாம். வா செல்லம்மா. அழாதம்மா. ஐயோ, சரி சரி. என்ன அநியாயம் செல்லுமா அது? இந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களா? உங்க அண்ணனை யாருமே கண்டிக்க மாட்டீங்களா செல்லம்மா? சொந்த பொண்ணையே கடத்திருக்காருமா. இங்க பாருங்க, எதுவும் தெரியாம பேசாதீங்க. அண்ணா அன்னைக்கு வேணா துரோகம் பண்ணலாம். நிச்சயமா ரத்னாவை கடத்த நினைச்சதுல அண்ணனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவரோட அந்த அளவுக்கு மோசமானவர் இல்ல. அது இல்ல செல்லம்மா. எனக்கு தெரியும் நல்லவர் எப்படி இன்னொருத்தி கூட வாழ்றாருன்னு நீங்க என்ன கேட்க போறீங்க. அதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத விதின்னு சொல்றதா இல்ல நேரம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதுக்காக அவர் செய்யற தப்பெல்லாம் நான் நியாயப்படுத்தல. அவர் உங்களுக்கு துரோகம் தான் பண்றாரு. ஆனா ரத்னாவை கடத்த நினைச்சது அவர் தானே சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் சரிம்மா. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? நான் என் பேத்தியும் பார்த்தாகணும், என் பொண்ணையும் காப்பாத்தி ஆகணும். நான் பேசாம என் பேத்தியை கூட்டிட்டு ஊருக்கு போறேம்மா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உங்க அண்ணன் நான் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு தண்ட சோறு வெட்டியா உட்காந்து திங்கிறேன்னு கேவலமா பேசிட்டு போறாமா. செல்லம்மா, இது ரொம்ப அநியாயம் செல்லம்மா. இங்க வந்து நின்னுகிட்டு இது வீடான்னு கேக்குறாருமா. வாழற வீட்டுல நடு கூடத்துல நின்னுகிட்டு காரி துப்புறாருமா. நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா செல்லம்மா? அன்னைக்கு இந்த பங்காளிங்களோட பிரச்சனைன்னு வந்து இந்த ஆளு நடுத்துறையில நிக்கும் போது ஐயோ நம்ம மருமகனாச்சே அநியாயமா நடுத்துறையில நிக்கிறாரேன்னு வாங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னு கூட்டிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுமா. இங்க பாருங்க, இதெல்லாம் மாறணும்னா நாம அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும். ஏய், இப்ப ஏன் அழுவுற? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன்ல. அப்ப நீ தைரியமா இரு. நான் தைரியமா தான் இருக்கேன். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. தைரியமா இருக்கேன்னு சொல்ற? அப்ப கடத்த வந்தவங்கள 2 போடு போட வேண்டியது தானே? நல்லா அவங்கள அடிச்ச. என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள நல்ல 4 மொத்து மொத்துனாங்க. அப்ப நீ ரொம்ப தைரியசாலி பொண்ணுதான். ஆமா, நான் தைரியசாலி பொண்ணுதான். சின்ன பொண்ணு இல்ல. நான் சின்ன பொண்ணு இல்ல அத்தை. எந்த பிரச்சனை வந்தாலும் தனியால நின்னு சமாளிப்பியா? என்ன செல்லம்மா, எதுக்கு இதெல்லாம் குழந்தைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லு, நீ சமாளிப்பல? கண்டிப்பா சமாளிப்பேன் அத்தை. அப்ப நான் சொல்றது நீ செய். ஏய், என்னடி யோசிக்கிற? கையெழுத்து போடு. போடுடி. நீங்க தானே சொன்னீங்க புருஷன் வேண்டாம் பொண்ணுதான் வேணும்னு. போடுங்க கையெழுத்து. விடுதலை பத்திரம் தான் அது. நான் வேண்டவே வேண்டாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன்டி. நீ வேணான்னு கையெழுத்த போடு. ஓஸ் கொடுக்குற. என்னங்க
உங்களுக்கு பொண்ணு வேணுமா புருஷன் வேணுமா முடிவு பண்ணிக்கோங்க. சரி, எங்க கையெழுத்து போடணும்? அந்த லெஃப்ட் சைடுல போடு. என்னன்னே என்ன இது? எதுக்காக வெறும் பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க? செல்லம்மா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பொண்ணாட்டிக்கிட்ட எங்க வேணாலும் நான் கையெழுத்து வாங்குவேன். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? நான் யாரு, நீங்க யாரு, நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், இதெல்லாம் நான் எடுத்து சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. மயக்கத்துல இருக்கிறவனையும் மந்தத்துல இருக்கிறவனையும் தட்டி எழுப்ப முடியாது. உதைச்சுதான் எழுப்ப முடியும். ஓஹோ, என்ன உதைக்க போறியா? உதைச்சானா உதைக்கணும்னு அர்த்தம் இல்ல, நியாயத்தை எடுத்து சொல்லணுங்கிற அர்த்தம். ஆமா, வந்துட்டாங்க நியாயத்தராசு. ஏய், நியாயங்கிற வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. நீ எல்லாம் ஒரு குப்பை தொட்டி. இங்க பாருங்க, நீ சும்மா இரு. இப்ப எதுக்கு நீங்க வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க? செல்லம்மா, எனக்கு என் பொண்ணு வேணும் செல்லம்மா. இவங்க என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, கடத்த பாக்குறாங்க. என்னால என் பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால உங்க அண்ணனுக்கு விடுதலை எழுதி கொடுத்துறேன். அதுக்காக வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவீங்களா? இது வெறும் அண்ணனை விடுதலை பண்றது மட்டும் இல்ல, இப்ப நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களா கம்பெனி, அதுவும் சேர்த்து எழுதி கொடுக்க போறீங்க. ஐயோ, எழுதி வாங்கிக்கணும். எனக்கு கம்பெனியும் வேண்டாம், புருஷனும் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு இருந்தா போதும். என்ன நீ பேசுறீங்க? நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு எம்டி. நீங்க இப்ப இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஏகேக்கு துரோகம் செய்யறதா அர்த்தம். யாருக்கு வேணும் உன் கம்பெனி? அவளை அந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. எனக்கு தேவை இவகிட்ட இருந்து விடுதலை. அதுக்கப்புறம் ரத்னாவெல்லாம் நான் சொந்தம் கொண்டாட மாட்டேன். உங்களை என் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்ணு முன்னாடி நிக்க வச்சு பொண்டாட்டிய வெட்டி விட பாக்குறீங்களா? அப்புறம் நாளைக்கு தாலிய கழட்டி கொடுக்க சொல்லுவீங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுங்க. என் அண்ணிய இதுல நான் கையெழுத்து போட விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வாங்க. அங்க கோர்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. ஏ முத்தழகி, இவ பேச்ச நீ கேட்ட ரத்னாவை இழந்துருவேன், நானே கடத்திடுவேன். ஐயோ செல்லம்மா, என்ன சொல்றாரு பாரு. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நீங்க எதுக்காக கடத்துறீங்க? நான் ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கேன். இருங்க. உங்க பொண்ணு, நீங்க பெத்த பொண்ணு, நீங்களே வச்சுக்கங்க. வாங்க போலாம். ஐயோ செல்லம்மா, ரத்னாவை எதுக்கு இங்கே கொண்டாந்து விட்ட? அண்ணே, நீங்க அவளுக்கு அம்மானா அவர் அவளுக்கு அப்பா. நீங்களா எவ்வளவு நாளைக்கு பாத்துக்க போறீங்க? அவரும் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டோம். அவ இங்கே இருக்கட்டும், அவர் நல்லபடியா பாத்துக்குவாரு. நீங்க வாங்க. அதுக்காக இவளை இங்க விட்டு போக முடியுமா? நான் விட்டு வர மாட்டேன். நான் ரத்னாவுக்கு எல்லாமே புரிய வச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வாங்க அண்ணே. என்ன செல்லம்மா இது? இவள என்ன விளையாடுறியா? நான் நியாயமா தான் பேசுறேன். ரத்னா உங்க பொண்ணு தானே, உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு தான் இவங்களே சுமப்பாங்க? நீங்களும் கொஞ்ச நாள் சுமங்க. வாங்க போலாம். இல்ல செல்லம்மா, இவளை எப்படி இங்க விட்டு போறது? நான் வர மாட்டேன். ஐயோ அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. நான் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்வேன். அதை நீங்க நம்புறீங்கல்ல? அப்ப வாங்க. அதுக்காக இவளை இந்த வீட்ல விட்டு போறதா? நான் வர மாட்டேன். அம்மா, நீங்க போங்க, நான் அப்பாவோட இருக்கேன்.
என்னடி பேசுற நீ? இந்த வீட்ல இந்த ராட்சசி இருக்காளே, இவ கூட நீ இருக்க போறியா? அம்மா, என்னோட என் அப்பா இருக்காரு. நான் அவரோட இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. வாங்க. என்ன செல்லம்மா இது? அவ இருக்கேன்றா, நீ வாங்க. விட்டு போலான்ற. ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.